காலம் வருவதற்காக நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் கெடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜெபத்தை விடாம இருக்கணும். அல்லேலூயா. 2வது பாருங்க, தீத்து 2:8 வாசிங்க. தீத்து 2:8. உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்துல விகற்பமில்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது என்ன செய்யணுமா? வசனத்தை எப்போதும் வாயில அறிக்கைச்சுட்டே இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் ஜெபத்தை விடக்கூடாது. 2வது ஆரோக்கியமான வசனத்தை பேசிக்கொண்டே இருந்தா நல்ல ஒழுக்கம் ஒரு நாள் என்ன செய்யாது நம்மளை விட்டு. அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு உங்க வாய் எதை முணுமுணுக்குதோ அதுதான் அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் உங்க வாயில வந்துகிட்டே இருக்கும். காலையில எந்திரிச்சு எனக்கு நேரத்துக்கு முந்தானத்துக்கு எங்க சின்ன பாப்பா என்ன செஞ்சானாக்க இந்த பாட்டை போட்டு விட்டா. துயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினேன் விடுதலை தந்தீரையா. இந்த பாட்டை போட்டு விட்டா அன்னைக்கு இந்த பாட்டு 2 நாள் இந்த பாட்டே என் வாய்க்குள்ள வந்துட்டே இருக்கு. 2 நாள் இதே பாட்டு தான். அதனாலதான் இன்னைக்கு ஆராதனை பாடுவோமே அப்படின்ட்டு பாடினேன். எது காலையில் எந்திரிச்ச உடனே நம்முடைய வாய் முணுமுணுக்குதோ அதுதான் அன்னைக்கு நாள் முழுசும் முணுமுணுக்கும். காலையில எந்திரிச்ச உடனே டென்ஷன் ஆனீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு முழுவதும் எப்படித்தான் இருக்கும்? காயின் காய்மகாரம் ஆபேல பார்த்த மாதிரி பார்க்கிற அத்தனை பேரும் எப்படித்தான் இருக்கும்? காய்மகாரமா தான் பாக்குற மாதிரி இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பக்கத்து வீட்டுல சினிமா பாட்டு ஓடுச்சு. ஓ பழைய பாட்டுரா அப்படின்னு வாய்க்கு தெரியாம முணுமுணுத்துருச்சுன்னு வைங்க, அன்னைக்கு முழுசு என்னதான் ஓடுது? அனுபவம். எத்தனை பேருக்கு சிரிப்பு? அடே அப்பா. அல்லேலூயா. அப்ப காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வசனத்தை நீங்க பேசுங்களேன், ஒரு சங்கீதத்தை வாசிங்க, சத்தமா வாசிங்களேன். அதை வாசிச்சா, அந்த உபதேசத்தை கேட்டா, அந்த சத்திய வசனோட வாய் அதை அசைப்போட்டா நம்முடைய ஒழுக்கம் அந்த நாள் முழுவதும் கொஞ்சம் என்ன செய்யும்? பாதுகாப்பா இருக்கும். மீற மாட்டோம். தாவீது சொல்றாரு, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். என் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கும் பொழுது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வரல, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய செவிகளுக்குள்ள ஏறல அப்படின்னா அதுக்கு பதிலா பிசாசு வேற ஒண்ண கொண்டது என்ன செஞ்சிடறா? நிரப்பிடுற. அப்ப நல்ல ஒழுக்கம் கெடாம அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜெபம், 2வது வேத வசனத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிட்டே இருக்கும். நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். என்ன போதும்? ஆகாத சம்பாஷணை, தீய நட்பு ஒண்ணு போதும். சில நேரங்கள்ல சிலரை ஆண்டவர் தப்பு வைக்கிறார், சிலர் ஆண்டவர் காப்பாத்துறார். ஆனா எல்லாரும் அதே போல என்ன செஞ்சிடலாம்? தப்பு வைக்கப்படலாம், காப்பாற்றப்படலாம் அப்படின்னு நினைச்சா முடியுமா? முடியாது. அல்லேலூயா. சரி, இப்ப எதுலெல்லாம் நமக்கு ஒழுக்கம் தேவை அப்படின்னு ஒரு 5 காரியத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒழுக்கத்தை கெடுக்கிற காரியம் என்ன. 2வது சொன்ன ஒழுக்கத்தை தக்க வைக்கிறது, ஒழுக்கமா நம்ம கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு என்ன செய்யும், ஒழுக்கமா எதுலெல்லாம் இருக்கணும்னு ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல 4-5 வாசிங்க. ஆதியாகமம் 39:4-5. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கினான். தனக்கு உண்டான யாவற்றையும் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும்
தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்குறது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எதுல நமக்கு ஒழுக்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நமக்கு முதல்ல ஒழுக்க வேணும். அல்லேலூயா. அந்தரங்க வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? அந்தரங்கத்தை பார்க்கிறவர் யார் மட்டும்தான். பெத்த தாய் தகப்பன கூட தெரியாது, கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு கூட தெரியாது, நமக்கு சொல்லி கொடுக்கிற டீச்சர் வாத்தியாருக்கு கூட தெரியாது, நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாது, நம்ம கூட பழகுறவங்களுக்கு படிச்சவங்களுக்கு கூட தெரியாது. அந்தரங்க யாருக்கு மட்டும்தான் தெரியும்? எனக்கும் என்ன படைச்ச ஆண்டவருக்கு மட்டும்தான் அது தெரியும். இந்த இடத்துல யோசேப்பை நம்பி அல்லது ஒரு அடிமையை நம்பி ஒரு எஜமான் அல்லது ஒரு படைத்தலைவன் தன் வீட்டையும் தன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவிக்கிறான் என்று சொன்னால், அந்த மனுஷனை இந்த போத்திபார் எத்தனை நாள் அவனை கவனித்து பார்த்தான் என்று நமக்கு தெரியாது. எடுத்த உடனேயே ஒரு மனுஷன் கையில பொறுப்பை கொடுத்து, என் வீட்டுக்கு நீதான்டா மேனேஜர், எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு வந்த ஒரே நாளையில ஒரே வாரத்துல யாருக்காவது அப்படி கொடுக்குமா? அப்படியா கொடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அவனுக்கே தெரியாம அவனை நோட் பண்ணுவான். என்ன பண்றான்? வேலையை செய்ய சொல்லிட்டு என்ன செய்வான்? நீ பின்னாடியே வாட்ச்மேன். அவன் கையில பொறுப்பை கொடுத்துட்டு இன்னொரு ஆள் என்ன செய்வான்? அவனை எதுக்கு ஒரு கண்ணு பாத்துக்கோ, ஏன் அப்படின்னா அவன் மேல இன்னும் முழுசா எனக்கு என்ன வரல? நம்பிக்கை இல்ல. இது மனுஷ இயல்பு. போத்திபார் அவனை பாக்குற யோசேப்பை பாக்குறான். யோசேப்பு அவன் வீட்டுல எத்தனை மாதங்கள் அல்லது வருஷங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியல. ஆனா யோசேப்பு போத்திபார் பாக்குறான் பாக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் இவர் என்ன செய்யல? தன் வேலையை செய்யல. கர்த்தர் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தன் அந்தரங்க வாழ்க்கையில அவன் போத்திபார் வீட்டுக்கு உண்மையாய் தன்னுடைய ஒழுக்கமுள்ள தன்னுடைய ஜீவியத்தை என்ன செய்தான்? அங்க வெளிப்படுத்தி காண்பித்தான் அப்படி சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வீட்டிலும் வெளியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நம்ம நிறைய நேரம் ஆளுக பார்க்கும் போது நம்ம எப்படிப்பட்டவங்களா சில நேரத்துல காண்பிக்கிறோம்? ஒழுக்கம் உள்ளவர்களை போல காண்பிக்கிறோம், ஒழுங்காய் நடக்கிறவங்களை போல நம்ம நடந்து கொள்றோம். ஆனா யாரும் இல்லாத நேரத்துல நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாரும் இல்லாத நேரத்துல நம்முடைய வேலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாரும் இல்லாத நேரத்துல நம்முடைய சிந்தனை எதை சிந்திக்கிறது? யாரும் இல்லாத நேரத்தில் கையில் இருக்கிறவைகளை எந்த காரியத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கிறவர் யார் மட்டும்தான்? ஆண்டவர் மட்டும்தான். எப்பவுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, தனிமையில ஜெபத்துக்கு தவிர, ஆவிக்குரிய காரியத்துக்கு தவிர வேற தனிமையை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா விரும்பக்கூடாது. அதனாலதான் ஆண்டவரை மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னா. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய காரியத்துக்கு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. அதே நேரத்துல அதையே என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்திய பவுல் மதத்தை சொல்ற, உபவாசத்துக்கு ஜெபத்துக்குமே அன்றி வேற ஒரு விதத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதா? பிரிந்திருக்க கூடாது. பிசாசு அவர்களை அவனை நூதன சீசன் ஆக்காதபடிக்கு அவர்கள் மறுபடியும் கூடி என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப யோசேப்புக்கு அங்க கல்யாணம் நடக்கல, அதனால அவர் எப்படித்தான் இருந்தாரு? தனியாத்தான் இருந்தார். அதே நேரத்துல
அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் தனிமையா இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த நினைவு, அந்த எண்ணம் யோசேப்பை விட்டு ஒரு நாளும் என்ன செய்யல, விலகவே இல்லை. நீங்க நினைக்கல நான் தனிமையா இருக்கிறேன். நீங்க தனிமையா இருந்தால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யோசேப்பு போத்திபார் வீட்டுல மட்டும் தனிமையா, சாரி, அந்த இடத்துல மட்டும் அவன் உண்மையா இல்ல, தகப்பன் வீட்டுல உண்மையா இருந்தான். தகப்பன் வீட்டுல அண்ணன்மார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. ஆனா யோசேப்பு என்ன செய்வானா, அவர்களுடைய எல்லா தவறுகளையும் தகப்பன் கிட்ட போய் சொல்லுவான். தகப்பன் வீட்டுல யோசேப்பு தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையா இருந்தா, ஒழுக்கமா இருந்தா, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் ஒழுக்கமா இருந்தா. அண்ணன்மார்கள் எல்லாம் பகைக்கிறாங்கன்னு தெரியும், அண்ணன்மார்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துடுவான்னு சொல்லி அனுப்புனா, யோசேப்பு சொன்னா சொல்லி இருந்திருக்கலாம், இல்லப்பா போன அப்படின்னாக்கா எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, கொன்றுவாங்க, ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா யோசேப்பு அப்படி சொன்னானா இல்லையான்னு நமக்கு தெரியல. யோசேப்புக்கு யாக்கோபு சொன்ன உடனே யோசேப்பு புறப்பட்டு போயிட்டான். போத்திபார் வீட்டுல இங்க என்ன செய்யறான், உண்மையா இருக்கிறா, சிறைச்சாலையில உண்மையா இருக்கிறா, பார்வோனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறா, பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்திலே உண்மையா இருக்கிறா, எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாவும் என்ன செய்யறா, உண்மையா இருக்கிறா. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கை வைத்து உண்மையுள்ளவனா இருந்தான். சொல்றா, கர்த்தர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். அப்படி சந்திக்கும் போது என் எலும்புகளை முதல் கொண்டு இங்க இருந்து என்ன செய்யுங்க, எடுத்துட்டு போயிடும். எனக்குன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின, என் முற்பிதாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரமான ஒரு இடம் எனக்கு இருக்கு. என் எலும்பு அங்கதான் இருக்கணுமே ஒழிய இந்த எகிப்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் யோசேப்புடைய ஒழுக்கத்தை நம்ம அங்க பாக்குறோம். அதனாலதான் யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் ஆசீர்வாதம், யோசேப்பின் நிமித்தம் அங்க அந்த பானபாத்திரக்காரன் ஆசீர்வாதம், யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வாதம், யோசேப்பின் நிமித்தம் பஞ்சம் இருந்த அத்தனை தேசத்திலும் என்ன வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. போஷிக்கப்பட்டார்கள். ஒரு இடத்திலையும் ஒரு தேசத்திலையும் ஆமென் ஸ்தோத்திரம் பட்னியால செத்த மாதிரி பைபிள்ல சொல்லல. 7 வருஷம் யோசேப்பு தகப்பன் குடும்பத்தையும் எகிப்து தேசத்தையும் சுற்றில் இருக்கிற தேசத்தையும் ஆகாரம் கொடுத்து என்ன செய்தானா, ஆதரித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு, அதுல பெரிய உயர்வு இருக்கிறது. அது ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இதுல கொஞ்சம் செருக்கினார். ஏன், தனிமையா இருக்கும் போது. அல்லேலூயா. சிம்சோன் இதுல செருக்கினார். ஏன், அந்த ஒழுங்கு இல்ல அப்படின்னாலும் அடுத்து பாருங்க, அங்க பாதிப்பு ஏற்படுகிறத பார்க்கிறோம், அங்கே சரிவு உண்டாகிறதை பார்க்கிறோம், கண்கள் பிடுங்கப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனாக அடிக்கிறதை பார்க்கிறோம். ஒழுங்கு இல்ல அப்படின்னா சில வெறுமைகள் உண்டாகிறது, ஒழுங்கு இல்ல அப்படின்னா சில ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. அல்லேலூயா. அதனால சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடவுது. தனிப்பட்ட வாழ்க்கையில காலையில குறிப்பிட்ட நேரத்துல தூங்கணும், குறிப்பிட்ட நேரத்துல என்ன செய்யணும், எபிக்க பழகணும், குறிப்பிட்ட நேரத்துல செபிக்க உட்காரணும், குறிப்பிட்ட அதிகாரத்தை வாசிக்க பழகணும். சும்மா ஒரு வசனம் 2 வசனம், சின்ன சின்ன சங்கீதம், சின்ன சின்ன அதிகாரம் இப்படி வாசிச்சுட்டு ஓடுறதுல ஒழுங்கு. அல்லேலூயா. ஒழுங்கு என்ன, குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கு நான் கட்டாயம் கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பதுதான் ஒழுங்கு. தேவன் சொன்ன வார்த்தையின்படி நான் நடப்பேன். என் அந்தரங்க வாழ்க்கையில, என் தனிப்பட்ட ஜீவியத்துல தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், தேவனுடைய வார்த்தையை மீற மாட்டேன், அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதுதான் நல்லொழுக்கம். அல்லேலூயா. அதை நம்ம செய்யறவங்கள என்ன செய்யணும், இருக்கும். அப்ப அந்தரங்க வாழ்க்கையில ஒழுக்கம். 2வது வாசிக்கலாமா, யோசுவாவின் புத்தகம் 24:15.
24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறத்து தேவனை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு துணிகளாய் எமோரியரின் தேவனை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அல்லேலூயா. யோசுவா தேசத்தை எல்லாம் பிரிச்சு பங்கு வச்சுட்டு கடைசி காலத்துல சொன்ன வார்த்தை, நீங்க கர்த்தரை சேவிக்க போகிறீர்களா அல்லது நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமுடைய அப்பா தேராகு நதிக்கு அப்புறத்துல விக்கிரகங்களை சேவித்தார்கள், அதை சேவிக்க போகிறீர்களா அல்லது உங்கள் கையில கொடுக்கப்பட்ட தேசத்தின் குடிகள் அவர்கள் சேவித்த அந்த தேவர்களை சேவிக்க போகிறீர்களா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு யோசுவா கடைசி காலத்துல ஜனங்களுக்கு என்ன செய்றார் அப்படின்னா தீர்மானத்தை எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு அவங்க கையில விடுறார். அல்லேலூயா. அந்தரங்க வாழ்க்கையில ஒழுக்கம், இரண்டாவது அன்றாட வாழ்க்கையில நல்ல ஒழுக்கம். அல்லேலூயா. அன்றாட வாழ்க்கையில ஒழுக்கம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை ஜெபம் பண்ண வைக்கிறோமா? நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை சர்ச்சுக்கு வர வைக்கிறோமா? நம்ம ஆண்டவரை தேவன வீட்டுல இருக்கிறவங்களை ஆண்டவரை தேட வைக்கிறோமா? தேடல, சர்ச்சுக்கு வரல, அவங்களுக்காக படுகிற பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ரங்கத்துல எந்த அளவுக்கு நமக்கு ஒழுக்கம் முக்கியமோ அதே போல அன்றாடம் நம்முடைய குடும்பத்துக்காக படுகிற பிரயாசம் அதுவும் ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவார். எழுதி வச்சு ஜெபம் பண்ற பழக்கம் சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அவங்க பேர் எழுதி வைப்பார். எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணுவார். அப்படித்தான் ஒரு மனுஷனை பார்த்து ரொம்ப நாள சொல்லிட்டு இருக்கிறார். ரொம்ப நாள சொல்லிட்டு நீ ஆண்டவரை ஏற்றுக்கப்பா, ஆண்டவர் நல்லவர், அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், அவரை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவரை பத்தி பேசுற. அவர் சிரிச்சுட்டு கமாண்ட் அடிச்சுட்டு போயிடுவார். தினமும் அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை பேசுவார். ஒரு நாள் ஆளை காணும். இந்த மனுஷனுக்கு நீ போனாக்கா அவர் அங்க இருப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போடே வர்றான். வந்து பார்த்தாக்கா ஆளை காணும். என்னடா அவரை காணமே அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன்ட்ட, ஐயா வருவாரு தினமும், இன்னைக்கு அந்த ஐயா வரலையா? சொன்னாரு, அந்த ஐயா நைட்ல செத்துட்டாரா அப்படின்ட்டு. சரி, தினமும் அவர்கிட்ட நம்ம பேசுவோமே, அவர் நம்ம கூட பேசுவாரு, போய் ஒரு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனார். சரீரத்தை அப்படியே முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இந்த மனுஷன் போய் அந்த முகத்தை அப்படியே பார்த்தான். முகத்தை பார்க்க அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. இந்த முகத்தை பார்க்கும் போது ஒரு பிரகாசம். இந்த முகத்தை பார்க்கும் போது அவனுக்குள்ள இருதயம் உடையுது. அந்த நேரத்துல ஆண்டவர் கிரியை செய்யறாரு. ஆண்டவர் அவன் ரட்சிக்கப்பட ஏற்றுக்கொள்றான். அவனால அந்த ரூமுக்குள்ள அவருடைய டைரி எல்லாம் கிடந்துச்சு. இந்த டைரியில யார் யாருக்காக ஜெபம் பண்ணாரோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஜெபம் பண்ணாரோ அத்தனை காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தார். அவர் அந்த ஜெப குறிப்புக்கு பதில் வந்துருச்சு என்ன செய்வாரா, அப்படியே டிக் பண்ணி வச்சுப்பா. இவன் இடம் மட்டும் காலியா இருந்திருக்கு. ஆனா இவர் மரணத்துக்கு பிறகு, மரணத்துக்கு வந்த மனுஷன் அந்த இடத்துல அவர் முகத்தினுடைய அந்த பிரகாசத்தை பார்த்துட்டு, அந்த மகிமையை பார்த்துட்டு, இயேசு உண்மையாவே இருக்கிறார் அப்படி நினைச்சானா, நம்முடைய ஜெபம் செத்தாலும் அதுக்கு நமக்கு என்ன உண்டு? இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். நமக்கு தெரியாது பதில் கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இது வரைக்கும் ஜெபம் பண்ணி அவங்க வராதான், இனிமேல வர போறாங்க, இனிமேல திருந்த போறான், இனிமேல நடக்க போகுது, இனிமேல கிடைக்க போகுது. அப்படி அல்லவே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்றாட வாழ்க்கையில ஒரு ஒழுக்கத்தை வச்சோம்னு சொன்னா ஆண்டவர் அதை பார்க்கிறார். நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன். நம்ம ஒழுங்கு கிரமமா செய்கிற ஜெபத்தை அவர் பதில் தராமல் தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அத ஒழுங்கு கிரமமா மனப்பூர்வமா விசுவாசத்தோடு உறுதியோடு அறிக்கையிட்டு ஜெபித்தா அதனுடைய பலனை பரலோகத்துல கட்டாயம் பார்ப்போம். பூமியில பார்க்கிறோம் இல்லையோ, பரலோகத்துல அதுக்குண்டான பலன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது என்ன செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த காரியம் நிச்சயமாய் உங்களுக்கு கைகூடி வரப்பட்ட கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப அன்றாட வாழ்க்கையில என்ன வேணும், நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செய்யணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். நம்ம அவங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், முன்மாதிரி உள்ளவங்களா இருக்கணும். ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோவென்றால் இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ள போய் மேலறையிலே திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும். அல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட் அந்தரங்கத்துல ஒழுக்கம், அன்றாட வாழ்க்கையில ஒழுக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுக்கம். அல்லேலூயா. சொல்லுங்க பத்தல ஆயத்தரங்க பாப்பா. அன்றாட வாழ்க்கையில ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் என்ன, அந்தரங்கத்துல ஒழுக்கம், அன்றாட ஒழுக்கம், ஆவிக்குரிய ஒழுக்கம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒழுக்கம் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஆவிக்குரிய ஒழுக்கம். ஆராதனை எத்தனை மணிக்கு? ஆராதனை எத்தனை மணிக்கு? நம்ம வழக்கம் எத்தனை மணிக்கு தான் வர்றோம்? என்னைக்கோ ஒரு நாள் லேட் ஆகுறத விடுங்க, எப்பயாச்சும் பஸ் விட்டுட்டேன் அப்படி இப்படி அப்படி விட்டுரு. வழக்கமா வர்ற நேரம் என்ன? வழக்கமா வந்துட்டு இருக்கிற நேரம் என்ன? வர்றது எங்க வர்றோம்? சர்ச்சுக்கு வர்றோம். பைபிள் எடுத்துட்டு, பாட்டு புக் எடுத்துட்டு, காலையில சாப்பிடாம கூட, டீ கூட குடிக்காம, சிலர் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க. அது நல்லதுதான். சிலர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டீ குடிக்க போவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டீ குடிக்க போவாங்க. நல்ல ஆவிக்குரிய ஒழுக்கம். போனாக்கா 1/2 மணி நேரம் கழிச்சுதான் உள்ள என்ன செய்யுது, உள்ள வருவாங்க. பாட்டு ஆராதனை முக்காவாசி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் உள்ள என்ன செய்யறது, நல்ல ஆவிக்குரிய ஒழுக்கம் தானே இது. ஆமாவா இல்லையா? இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னா? அவங்களுக்கு அதுதான் ஆவிக்குரிய ஒழுக்கமா இருக்கு. பழக்கம். முன்பு செய்து வந்தபடியே சரியா 8:45 வந்து சரியா 8:46 டீ கடைக்கு போய் சரியா 9:10 என்ன செஞ்சிடறது, சபைக்குள்ள வந்து உட்காருவது. முன்பு செய்து வந்தபடியே. இதுல எந்த மாற்றமும் என்ன செய்யாது, வரவே வராது. வீட்டுல டீ குடிக்காம இருக்கிறோம், அப்படியே டீ குடிக்கிறது தோணுச்சுனாக்க ஒரு 7:50 வாங்க, போய் ஒரு 1/4 மணி நேரம் டீ குடிச்சிட்டு ஒரு 8:10 உள்ள வாங்கல. 8 மணி ஆராதனைக்கு இன்னும் நிறைய பேர் நம்ம பாக்குறோம், உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் போனே வரும். வராத போன கூட தூக்கிட்டு என்ன செய்வோம்? என்ன ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு பாத்தீங்களா இது?
ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறார் அப்படிங்கிற பயமே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. யோசனை பண்ணி பாருங்களேன், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம், அவரை மதிக்கணும். இதெல்லாம் பார்த்தா அவரை மதிக்காததற்கு சமம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததற்கு சமம், அவர் அசட்டை பண்றதுக்கு சமம். இந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. புதுசா வர்றவங்க கூட பார்த்து எனக்கு நேர காலத்துல வந்துடுறாங்க. நம்ம ஆரம்பத்துல புதுசா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தோம். நேர காலத்துல வந்துடுவோம், நேரத்துல எல்லாம் செய்வோம். அந்த வைராக்கியத்திலும் பக்தியிலையும் சரியாத்தான் இருந்தோம். ஆனா நாள் போக 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 நம்ம சீனியர் விசுவாசிகளை மாறிடுறோம். அந்த சீனியர் ஆகும் போது நமக்குள்ள என்ன வந்துருது, அதுதான விடு போட்டோம், அப்புறம் போய்க்கலாம். இதுதான் ஆவிக்குரிய நிர்விசாரம். தானியேலு வழக்கமா தினமும் முன்பு செய்து வந்ததை கடைசி வரைக்கும் என்ன செய்யல, விடவே இல்லை. கலாத்திய புஸ்தகத்துல பவுல் எழுதுறாரு, நீ நல்லாத்தான ஓடுன, உன் ஆவிக்குரிய ஓட்ட நல்லா இருந்துச்சு, ஏன் இப்ப இப்படி மாறிட்ட? உன்னை மாத்துறது யாரு? மனுஷனா, பிசாசா, இல்ல நீயா அப்படி மாறிட்டியா? நீ மறுபடியும் ஆவிக்குரிய நிலைமைக்கு திரும்பு. அதைத்தான் இன்னைக்கு வாசம், நீ ஆவியில கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இந்த குறைவைத்தான் இது குறைவு அப்படின்னு என்ன, இதுல ஒழுங்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்ற. அந்த சபையில 7 சபை நீங்க பாருங்களேன், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பத்தியோ அவங்களுடைய குடும்பத்தை பத்தியோ ஒண்ணும் கிடையாது. ஆவிக்குரிய நிலைமையில நீ இப்படி இல்லை, நீ ஆவிக்குரிய காரியத்துல இப்படி இருந்த, அது இன்னைக்கு உங்ககிட்ட இல்ல, இதுல நீ மனம் திரும்பு. ஆவிக்குரிய காரியத்துல நமக்கு கட்டாயம் என்ன வேணும், ஒழுங்குங்கிறது வேணும். ஆவிக்குரிய காரியத்துல ஒழுங்கு இல்லைனாக்கா ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். எத்தனை பேர் நம்ம கம்பெனிக்கு போறோமே, கரெக்டா இந்த பஞ்ச் வச்சுட்டு போற கம்பெனி இன்னைக்கு நிறைய எல்லா இடத்துலயும் நிறைய பெருகிடுச்சு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டா போய் பஞ்ச் வச்சா கூட அது ஒழுக மாட்டேங்குது. கரெக்ட் டைமுக்கு போனதான் ஒழுகுது. இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை கண்காணிக்கிறதுக்கு உண்டான எல்லாம் நடக்குது. 10 நிமிஷம் டீ டைம்னா கரெக்டா 10 நிமிஷம், 12 நிமிஷம் கழிச்சு வந்தா கூட 2 நிமிஷத்துல மறுபடியும் அங்க பஞ்சு வச்சா ஒழுக மாட்டேங்குது. ஒரு சாதாரண உலக பிரகாரமான நிறுவனங்கள் கூட, கம்பெனிகள் கூட எவ்வளவு ஒழுங்க கடைபிடிச்சு பாக்குறாங்க தெரியுமா? நம்ம ஆவிக்குரியவங்க எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும். தூரமாலாம் இருந்து வர்றீங்க, அவங்கள நான் பாராட்டுறேன், அவங்கள நான் தப்பு சொல்லல. முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, தூரத்துல இருந்து வர்ற ஆளுங்க கூட சீக்கிரத்துல வந்துடுறாங்க. அல்லேலூயா. முன்பு செய்து வந்தபடியே தானியேல் தினமும் 3 வேளையும் எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்கு, அங்க என்ன செய்வானா, எருசலேமுக்கு நேரா ஜெபம் பண்ணுவான். இந்த ஒழுங்கு கரெக்டா இருந்ததுனால சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. சிங்கங்கள் அவனை என்ன செய்யல, சேதப்படுத்தல. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ள ஒழுங்கு கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த பிசாசும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவனே அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆவிக்குரிய காரியத்துல வீட்டுல, நம்ம சர்ச்சில் மட்டும் கிடையாது, உங்க தனிப்பட்ட குடும்ப எல்லா காரியத்திலுமே கொஞ்சம் என்ன எப்படி இருந்து பழகணும். ஆவிக்குரிய காரியத்திலையும் ஒரு ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். எல்லா நேரத்திலையும் கண்டிப்பா அனுதின ஜபத்தை, வேத வாசிப்ப, ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, இப்படி எல்லாம் பழகணும்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை குற்றப்படுத்த எந்த சிங்கங்களுக்கு என்ன இருக்காது, வாய்ப்பு இல்லாம போகும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம், அதே தானியேல் 6:22 வாசி.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எங்கள் வாயை கட்டி போட்டார். அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அது ஏன் தெரியுமா ராஜாவே? அவருக்கு முன்பாக நான் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது, நம்முடைய அலுவல் காரியத்துல ஒழுக்கம். அந்தரங்கத்துல ஒழுக்கம், அன்றாட வாழ்க்கையில ஒழுக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுக்கம். நாலாவதாக நம்முடைய அலுவல் காரியத்துல ஒழுக்கம். தானியேல் சொல்றாரு பாருங்க, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அதன் வாயை கர்த்தர் கட்டி போட்டார் சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்றார். ஏன் ஆண்டவர் கட்டி போட்டார் தெரியுமா? என் ஆண்டவருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு ஒரு நாளும் செய்ததில்லை. நீர் என் கையில கொடுத்த உத்தரவாதம், நீர் என் கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு, நீங்க என் கையில கொடுத்திருக்கிற வேலை, என்ன நம்பி என் கையில தம்பிருக்கிற எந்த காரியத்திற்கும் நான் என்ன பண்ணல? நீதிக்கேடு செய்யல. அதனால எந்த சிங்கமையனைய சேதப்படுத்த முடியல. இதே காரியம் அப்படியே யோசேப்புக்கு போகுது. யோசேப்ப கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். பார்வோன் அப்படியே அவன் சொல்ற, பார்வோனே சொல்றான், சிங்காசனத்துல மட்டும்தான் நான் பெரியவனா இருப்பேன். அடுத்து எல்லாமே யாருதான்? நீதான்ப்பா. என்ன செய்யணுமோ எனக்கு தெரியாது, எப்படி செய்வே எனக்கு தெரியாது, என்னென்ன திட்டம் வச்சிருக்கிற எனக்கு தெரியாது. ஆனா நீ அத உண்மையாய் செய்வாய் என்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. உன் தேவன் அவருக்கு உதவி செய்வார், நீ அவருக்கு என்ன செய்ய மாட்ட? துரோகம் பண்ண மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால பேருக்கு மட்டும் நான் ராஜாவா இருக்கிறேன், ஆளுகை செய்யறது அத்தனை யாருதான்? நீதான் அப்படின்னு சொல்லி பார்வோன் யோசேப்பு கிட்ட அந்த காரியத்தை அப்படியே விட்டதை யோசனை பண்ணி பாருங்களேன். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தால் அநேகத்தின் மேல கர்த்தர் நம்மள என்ன செய்வாரா? அதிகாரியாக வைப்பார். ஒரு இன்ஜினியர்ட்ட ஒரு முதலாளி என்ன பண்ணாருனாக்கா, நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கொடுப்பார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அந்த இன்ஜினியர் கிட்ட, சரி இவன் நமக்கு நிறைய வீடுகளை கம்பெனி எல்லாம் கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அவங்க நான் கூப்பிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாருனாக்கா, உன் டேஸ்டுக்கு எப்படி வீட்டை கட்டணுமோ கட்டு, அதுக்கு என்ன செலவாக அதை நான் என்ன செய்யறேன்? கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? வீட்டை கட்டுறதுக்கு அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இவ்வளவு நாள் உண்மையா இருந்த அந்த மனுஷன் அந்த வீட்டை கட்டுற நேரத்துல இவனுக்கு ஒரு அற்ப ஆசை வந்துருச்சு. முதலாளிகிட்ட கொஞ்சமாவது என்ன செஞ்சிடலாம்? கமிஷனை கொஞ்சம் எதிர்பார்த்துடலாம், ஆட்டைய போட்டுலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணான்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் தரத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டா, கம்மி பண்ணி அவன் டேஸ்டுக்கே செய்யறதுக்கு விட்டுட்டார். நீ என்ன செஞ்சுட்டு நீ பில்ல கொடுக்குறிய அந்த பில்ல உனக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? கையில கொடுத்துட்டாரு. இவன் இந்த மாதிரி என்ன எல்லாத்துலயும் நல்லா பெருசா தான் கட்டி இருக்கிறான். உள்ள நீச்சல் குளம் அது எல்லாம் வச்சு கட்டிட்டான். கட்டிட்டு கடைசியில சாவியை கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுக்குறான். முதலாளி இந்தாங்க, வீட்டை கட்டிட்ட, இத்தனை கோடியா இருக்குது அப்படின்னு சொல்லி செலவுக்கு உண்டான அந்த கொடுத்துட்டு சாவியை கொண்டு போய் கொடுக்குறான். முதலாளி சொல்றாரு, நீ இத்தனை வருஷமா என்கிட்ட நீ வேலை செய்யற, உலக காரியத்தை உண்மை இருந்திருக்கிற, இந்த வீடு நான் உனக்கு வீடு கட்டி தரணும்னு நினைச்சேன். நானா நினைச்சேன் அப்படின்னாக்க என்ன செய்ய மாட்டேன், அது எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. அதனால ஃபுல்லா உன் டேஸ்டுக்கு விட்டுருக்கிறேன், உனக்கு எப்படி கட்டணும் பிரியமோ அதை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இருக்கிற அந்த வீடு எனக்கு இல்ல, அந்த வீடு உனக்குத்தான் அப்படி சாவியை திரும்ப யார் கையில கொடுத்தாரா? அதே இன்ஜினியர் கையில கொடுத்தா. மனுஷனுக்கு மண்டையில இடி விழுந்த மாதிரி. ஆனா பாவமே, இந்த முதலாளி முதலையே இந்த வீடு எனக்குத்தான் சொல்லி இருந்தா எவ்வளவு தரமா கட்டியிருப்பேன், எவ்வளவு நேர்த்தியா கட்டியிருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்களா? அதுக்கப்புறம் புலம்புற,
இப்படி நம்ம இதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளை நம்பி ஒரு முதலாளி அல்லது ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னா அதுல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அதை ஆண்டவரும் பார்க்கிறார், அந்த மனுஷனும் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நம்மளை உத்தரவாதியா வச்சிருக்கிறார். நம்மளது தகுதியா பார்க்கிறார். ஒரு சின்ன காரியத்துல உண்மையா இருந்துட்டோம்னு சொன்னா அடுத்த காரியத்துல நம்மள என்ன செய்யறாரு, அதை விட மேலான ஒரு காரியத்தை கொண்டு போறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். நீதிமொழிகள் 30:7 வரைக்கும் வாசிங்க. நீதிமொழிகள் 30:7 வரைக்கும். 2 மனு உம்மிடத்துல நான் கேட்கிறேன், நான் சாகிற வரைக்கும் அதை எனக்கு மறுக்காம நான் கேட்கிற மனுவை எனக்கு தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் நான் பொய்ய பற்றக்கூடாது, பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது. நான் உண்மையா இருக்கவும் உண்மைய பேசவும் எனக்கு என்ன செய்யணும், எனக்கு நீங்க உதவணும். 2வது சொல்றாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தரக்கூடாது. நான் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான மாறிட்டேன்னு சொன்னா கர்த்தர் யார் என்று அவரையும் மறுதளிச்சாலும் மறுதளிச்சிருவேன். நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்து சோத்துக்க வழியில்லாம இருந்தேன் அப்படின்னா எங்கேயாவது திருடி என் ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணிடுவேன், வீணா ஆண்டவருடைய நாமத்தை நான் கெடுத்துருவேன். அதனால எனக்கு அளந்து எனக்கு போஷித்தார், ஆகாரத்தை எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அங்க கேட்கிறேன். 5வதாக எதுல ஒழுக்க வேணும் தெரியுமா, நம்முடைய ஆசீர்வாதத்துல ஒழுக்கம் வேணும். அந்தரங்கத்துல ஒழுக்கம், அன்றாட வாழ்க்கையில ஒழுக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுக்கம், அலுவல்ல ஒழுக்கம், ஆசீர்வாதத்துல ஒழுக்கம். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல பாருங்க, ஆசீர்வாதம் வந்தா சிலருடைய சுபாவம் மாறுறத பார்க்கிறோம், குணங்கள் மாறுறத பார்க்கிறோம், பேச்சுக்கள் மாறுவதை பார்க்கிறோம், செயல்கள் மாறுவதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, இவன் ராஜா, இந்த மனுஷன் ராஜா. ராஜா கிட்ட எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், இருக்குமா இருக்காதா? அவன் கேட்கிற காரியம் 2 காரியம். நான் பொய் சொல்லக்கூடாது, பொய்ய பின்பற்றி போயிடக்கூடாது, நான் தரித்திரமும் ஆயிடக்கூடாது, பெரிய பணக்காரனாவும் என்ன செய்யக்கூடாது, எனக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் தாங்க. இது மாதிரி நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? இது மாதிரி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. என்னை ஆசீர்வதியும். எப்படி? யாபேசின் எல்லையை விரிவாக்குறது போல என் எல்லையை விரிவாக்கும். அது நல்லதா, தப்பு கிடையாது. ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய ஜாமவான்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அதன் மேல என்ன போகல, நோக்கம் போகல. அதுதான் பெரிய விஷயம். தாவீது நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சாலமோன் எடுத்துட்டீங்கன்னா 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, தாவீது ராஜா சம்பாரிச்சு வச்சது கொஞ்சம் நஞ்சமா? தாவீது சம்பாரிச்சது கொஞ்சமா? ஆமாவா இல்லையா? இல்ல இல்ல. எவ்வளவு சம்பாரிச்சு வச்சாரு நமக்கே தெரியாது. அவ்வளவு சம்பாரிச்சு வச்சாரு. அத்தனை யாருக்குத்தான்? சாலமோனுக்குத்தான். இந்த சாலமோன் 1000 பலிகளை செலுத்திட்டு தூங்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். சாலமோன் கேட்ட காரியம் என்ன? ஞானத்தை தாங்க. உம்முடைய ஜனத்தை விசாரிக்க, உம்முடைய ஜனத்துக்கு மத்தியில நான் போக்கும் வரத்துமா இருக்க எனக்கு ஞானத்தை தார். ஏன் அப்ப அதை கேட்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல என்ன போகல, சிந்தனை போகல, நோக்கம் போகல.
அவர் கையில கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்தை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், நல்ல முறையில செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே பைபிள்ல சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே. அப்ப பணக்காரங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? அப்படி கிடையாது. பணத்தின் மேல் நோக்கம் உள்ளவர்கள், எனக்கு எல்லாமே நீர் தந்தது அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாவே இருக்கா? யோபு சாதாரணமான ஆளா? அவருக்கு எது மேல நோக்கம் இல்ல. ஆடு மாடு கழுத ஒட்டகத்து மேல நோக்கம் இல்ல. அவர் சொன்ன கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் போமா. இந்த மனநிலைமை நம்ம எல்லாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை இன்னும் மேன்மைப்படுத்தும். சாலமோனுக்கு நோக்கம் எல்லாம் ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேட்கணும். அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமா? சங்கீதம் 24:7 நினைக்கிறேன். அதை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 24:7. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்று. அது இல்லையா? சாரி, 27:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்துல ஒரு ஒழுக்கம். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வருமானத்தை, ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துறோம், யாருக்கு பயன்படுத்துறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்துல பார்த்தா வீட்டுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, நண்பர்களுக்கு என்ன பண்ணுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் போன வாரத்துல, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு 5 காசு கொடுக்க மாட்டேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டு போய் என்ன செய்யறது, தண்ணி, சினிமா, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல 3/4 எங்க போகுது, நண்பர்களுக்கு போகுது. நம்முடைய ஆசீர்வாதத்திலையும் ஒரு ஒழுக்கத்தை நம்ம வைக்கணும், அதை கடைபிடிக்கணும். ஆண்டவர் பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சுட்டு மீதி 12 கூட இருந்துச்சுல, அதை என்ன பண்ண சொன்னாரு, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு எடுத்து வைங்க அப்படின்னா. ஒண்ணு என்ன ஆகக்கூடாது, ஒரு அப்பம் கூட வேஸ்டா போக கூடாது, ஒழுக்கமா எடுத்து வைங்க அப்படின்னா. அது ஒரு ஒழுங்கு. நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது, நம்முடைய ஆசீர்வாதத்துடைய வழிகள் எப்படி இருக்கு, அதுல ஒழுங்கு இருக்கா? நம்முடைய ஆசீர்வாதமே ஒழுங்கின்படிதான் என்ன செய்யணும், வரணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அன்னைக்கு மெல்கிசேதேக்கு சொன்னது போல நம்முடைய ஆசீர்வாதம் வருவதே ஒரு ஒழுங்கின்படியாத்தான் வரணும். அது ஊழல் வழியாகவோ, லஞ்சத்தின் வழியாகவோ, அநியாயத்தின் வழியாகவோ, சோம்பேறித்தனத்தின் வழியாகவோ, அடுத்தவங்களை ஏமாத்துவதன் வழியாகவோ என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. வந்த ஆசீர்வாதத்திலையும் செலவு பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ஒழுங்கு இருக்கும். நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதமே யாருக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு அப்படின்னா, தேவநாமம் மகிமைப்படுவதற்காகவே, அவருடைய ஊழியம் இன்னும் விரிவடைவதற்காகவே, அவருடைய ராஜ்யம் வளருவதற்காக வருவதற்காகவே என்ன செய்யணுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய ஆஸ்திகளால் சில ஸ்திரீகள் என்ன செய்தாங்களா, ஊழியம் செய்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பயன்படணும். நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு அது பயன்படுறதா மாறணும். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்துல நமக்கு என்ன வேணும், கடைசியா ஒரு ஒழுங்கு இருக்கணும். அல்லேலூயா. இத ஒழுங்கு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த 5 பேரையுமே பார்க்கிறோம். யோசேப்பு எப்படி இருந்தாரு, ஆசீர்வதிக்கப்பட்டார். யோசுவாவுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. தானியேலுடைய உயர்வு எப்படி இருந்துச்சு,
சிங்கங்கள் அவனை ஒரு நாள் என்ன செய்யல, சேதப்படுத்தல. ராஜா அலுவல் காரியத்துல ஒழுங்கா இருந்ததுனால இவனுக்கு ஆப்போசிட்டா இருந்த அத்தனை பேரும் சிங்க கவின்களை போனா தானியேலை ராஜா இன்னும் மேன்மைப்படுத்தி வைத்தான். ஆசீர்வாதத்துல ஒழுங்கு. சாலமோனாகட்டும், தாவீதாகட்டும், எசேக்கியா ராஜாவாகட்டும், யோசுவாவாகட்டும், யோசியா ராஜாவாகட்டும், அத்தனை பேரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் ஆண்டவருடைய நாமத்திற்கு என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. உயர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். இதை செய்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த வார திருவிருந்துக்கு பார்க்கணும். 8 மணினா 8 மணிக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்யணும், வருவீர்களா வருவீர்களா. எங்கேயோ போயிட்டு நினைக்காதீங்க. அல்லேலூயா. எல்லாம் 8 மணிக்கு என்ன செஞ்சிருந்தோம், வந்துடணும். அதுதான் ஆவிக்குரிய ஒழுங்கு. அல்லேலூயா. எல்லாம் எளிமை.